வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஹோரை அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிராணன் சொல்லுவாங்க. எந்த நிகழ்வு எந்த காலகட்டத்தில் நடக்கும்னு. உதாரணமாக ஒருவருக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அந்த தசா புத்தியில் கிரக ஓரையின் பலன் நடைமுறைக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா சூரிய தசை சந்திர புத்தின்னு வைங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நடைமுறைக்கு அது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஹோரை இல்லையும் அந்த சந்திர புத்தியிலும் தான் அந்த நிகழ்ச்சி அந்த ரிசல்ட் நடைமுறைக்கு வரும். அதே மாதிரி எந்த தசா புத்தி நடக்கிறதோ அந்த ஓரையில் அதன் தெய்வங்களை வழிபடுதல் சிறந்தது. இப்போ உங்களுக்கு சனி புத்தி கேது சனி தசை கேது புத்தி நடக்குதுன்னா, சனி ஹோரையில் சனி பகவானையும் கேது விநாயகரை குறிக்கும். அந்த ஹோரையில் விநாயகர்னு சொல்ல முடியாது, அதுக்கு எந்த ஹோரையும் கிடையாது. ஏன்னா ராகு கேதுகளுக்கு ஹோரை கிடையாது. விநாயகர் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இதிலேயே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஒருவேளை சனி புத்தி புதன் சனி தசை புதன் புத்தியாக இருந்தது அப்படின்னா, சனி ஹோரையில் சனி பகவானையும் புதன் ஹோரையில் விஷ்ணுவையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அது சம்பந்தமான மந்திரங்களை உச்சாரணம் செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அதே மாதிரி நம்ம ஹோரையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்தந்த ஹோரையில் அதனுடைய அதி தெய்வங்களை வழிபடுதல் சிறந்ததுங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா, சூரிய ஹோரையில் சிவன் வழிபாடு சிறந்தது. சந்திர ஹோரையில் அம்மன் வழிபாடு உகந்தது. செவ்வாய் ஹோரையில் முருகன் வழிபாடு உகந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பிறந்திருப்பீங்க, பகலா ராத்திரியா அப்படின்னு ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் அந்த கிழமையில் நீங்கள் பிறந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஹோரையில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். அந்த ஹோரையில் காரியங்களை செஞ்சீங்கன்னா வெற்றி அடையும். அதே போல் அந்த ஹோரையிலேயே சில மைன்யூட் தகவல் இருக்குது. அந்த ஒரு ஹோரைங்கிறது 1 மணி நேரம் 6 to 7. உதாரணத்துக்கு காலையில் 6 to 7 அன்றைக்கி சூரிய உதயத்தை பார்த்து அதிலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை 5ஆக பிரிச்சுக்குங்க. அதிலிருந்து நீங்கள் இந்த 12 நிமிஷங்கள் வரும். 7 ஹோரைக்கு 7 8 56 8 நிமிஷம் சராசரியாக வரும். இன்னும் மைன்யூட்டு அதை பண்ணினீங்கன்னா இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். உதாரணமாக குருன்னு வச்சுக்கோங்க. குரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குரு ஹோரையில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இதுவெல்லாம் அஸ்ட்ராலஜி டிப்ஸுங்க. அதுபோக கிரக அவஸ்தை அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேங்க. கிரகங்கள் தான் பெற்ற கிரக அவஸ்தாவின் அடிப்படையில் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் பலன்களை செய்யும். உதாரணமாக ஒருக்கு சூரிய தசை சந்திர புத்தி நடக்குது. சூரியன் 0.2 டிகிரியில் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அது குழந்தை பருவத்தில் இருக்குது. அந்த குழந்தை பெரிய வேலைகளை செய்ய முடியாது. சந்திரன் ஒரு 17 பாகையில் இருந்ததுன்னா இளைஞனுடைய வேகத்தில் அது சம்பந்தமான காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுக்குங்க. சரிங்களா? இது அஸ்ட்ராலஜி டிப்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ் அஸ்ட்ராலஜி படிக்கணும், ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அதில் ஹையர் எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0422 3590389 9952615649. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.